இந்த வீடியோ நிறைய பேருக்கு தேவைப்படாமல் இருக்கலாம். ஆனால் அதிகமானவர்களுக்கு தேவைப்படும். மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்க ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், அது மட்டுமல்ல நிறைய பேருக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். இது ஒரு பயிற்சிக்கான விண்ணப்பம் கோரப்பட்டிருக்கின்றன. அதாவது சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சின் மாணவ தாதியர் பயிற்சிக்கான ஆட்சேர்ப்பு 2026ஆம் ஆண்டு. அதாவது நர்சிங் எடுக்க காத்திருக்கிறாங்க. மொத்தமாக 3000 மாணவர்களை இணைத்துக் கொள்ள காத்திருக்கிறார்கள். ஆண் பெண் இருபாலாரும் விண்ணப்பித்துக் கொள்ளலாம். அதாவது இது சம்பந்தமான விடயங்கள், இது சம்பந்தமான கெசட்கள், அதே மாதிரி எப்படி அப்ளை பண்ணுறது முழு கெசட்டும் எங்களிடம் இருக்கிறது. அந்த கெசட் அதே மாதிரி விண்ணப்பிக்கிற முறை எங்களோட ஃபர்ஸ்ட் கமெண்டில் கொடுத்துருக்கிறோம். அதே மாதிரி நீங்கள் அந்த கெசட் எடுத்துக்கொள்ளணும் என்று சொன்னால் அதற்கான வெப்சைட் லிங்கும் நான் இதன் போது தருவேன், நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதாவது எப்படி இந்த பயிற்சிக்காக விண்ணப்பிக்க வேணும் அப்படின்னு சொன்னால் இணையவழி மூலமாக மாத்திரம்தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். விண்ணப்பத்தை பூர்த்தி செய்த முன் வர்த்தமானி அறிவித்தலை முழுமையாக வாசித்து பார்க்கவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விண்ணப்பங்களை www.health.gov.lk இணையதளம் ஊடாக மட்டுமே சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது தகைமைகளை பொறுத்தவரையில் 2021ஆம் ஆண்டு, 2022, 2023 அல்லது 2024 கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் உயிரியல் அல்லது பௌதீக விஞ்ஞான பிரிவில் சித்தி அடைந்திருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கான விண்ணப்ப முடிவு திகதி நீங்க பார்த்தீங்க என்று சொன்னால் 2026 6/30 விண்ணப்ப முடிவு தேதியாக இருக்கிறது. ஒரு விண்ணப்பதாரர் ஒரு விண்ணப்பத்தை மட்டுமே சமர்ப்பிக்க முடியும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றன. முக்கியமான கொடுப்பனவு அறிவுறுத்தல் ரூபாய் 1000 விண்ணப்ப கட்டணத்தை இலங்கை வங்கியில் நேரடியாக செலுத்த வேண்டும். ஆன்லைன் பேங்கிங் அல்லது சிடிஎம் இயந்திரங்கள் மூலம் செலுத்த வேண்டாம் என்று முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கின்றன. விண்ணப்பத்தை சமர்ப்பித்த பின்னர் பணம் செலுத்தினால் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. முறையான மின்னஞ்சல் முகவரியை பயன்படுத்தவும், விண்ணப்ப பிரதியை உங்கள் மின்னஞ்சலுக்கு இன்பாக்ஸ் ஸ்பம் பெற்றுக்கொள்வதை உறுதிப்படுத்திக் கொள்ளவும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றன. விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் யார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசாங்க பல்கலைக்கழகங்களில் இலவச கல்வி சலுகையின் கீழ் பயிலும் மாணவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேசிய கல்வியியல் பீடம் அல்லது பிற அரசு நிறுவனங்களில் முழுநேர கற்கைக்காக பதிவு செய்தவர்கள் விண்ணப்பிக்க முடியாது. கட்டாயமாக உங்கள் தொலைபேசி இலக்கம் மற்றும் தந்தை தாய் பாதுகாவலர் இலக்கத்தை பதிவிடவும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றன. தேவையான ஆவணங்களை பொறுத்தவரையில் தேசிய அடையாள அட்டை, உயரம் சென்டிமீட்டரில், கல்வி பொதுத்தராதர சாதாரண தர மற்றும் உயர்தர சான்றிதழ் அண்ட் ஜெட் ஸ்கோர் விவரங்கள் கொடுக்க வேண்டும். வங்கி ரசீட் கொடுக்க வேண்டும். அதே மாதிரி முக்கிய குறிப்பை பொறுத்தவரையில் விண்ணப்பத்தை ஆங்கில மொழியில் மட்டுமே பூர்த்தி செய்தல் வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றன. உயர்தர பரீட்சைக்கு பயன்படுத்திய அதே அடையாள அட்டை இலக்கத்தை பயன்படுத்துவோம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்காக அவர்களுடைய தொலைபேசி இலக்கம் இருக்கிறது, அதற்கு நீங்கள் விண்ணப்பித்துக் கொள்ளலாம். உதவி தேவைப்படின் தொலைபேசி இலக்கத்தை பொறுத்தவரையில் 0112240007 வேலை நாட்களில் காலை 9 மணி முதல் பிற்பகல் 4 மணி வரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மின்னஞ்சலை பொறுத்தவரையில் hr@moh@gmail.com என்ற மின்னஞ்சலாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இதற்கான முழு கெசட், அதே மாதிரி விண்ணப்பங்கள் எப்படி அனுப்புறது, மேலதிக விடயங்கள் என்ன கேட்குறாங்க என்று சொல்லி ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே நான் அந்த கெசட் லிங்கை கொடுத்துருக்கிறேன். நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயிலாக அவங்களே பார்க்க சொல்லியிருக்கிறாங்க. கெசட்டை பார்த்ததன் பிற்பாடு நீங்கள் ஃபில்அப் பண்ணி நீங்கள் அனுப்பிக்கொள்ளலாம். எனவே இந்த வீடியோ கட்டாயமாக ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். நிறைய பேருக்கு தேவையான ஒரு வீடியோ. நன்றி.